Hi friends, welcome to TechTamilHunter. இது புதிய வளர்ச்சியின் புதியதொரு முயற்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது Kinemaster பத்தி பேசிக்கா இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி அதில் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் Kinemaster இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் வரும். இது நான் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது, அதாவது நீங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், முதலாவது Kinemaster டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இப்படி அலௌட் எல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் அந்த அலௌட் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் இன்டர்ஃபேஸுக்கு நீங்கள் என்டர் ஆகும்போது இப்படி ஒரு டுட்டோரியல் ஒன்று வரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் கொடுத்தேன்னு சொன்னால் அதனுடைய ஃப்ரண்ட் பேஜுக்கு நீங்கள் வருவீங்க. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன், அதாவது Kinemaster நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இந்த இன்டர்ஃபேஸ் தான் வருவீங்க. இருந்தாலும் உங்களுடைய வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணி தான் வரும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் அதை தவிர்க்கணும்னு சொன்னால் நான் யூஸ் பண்ணுற இந்த கிரேக் வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த கிரேக் வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கையும் அடுத்தது வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி அதில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ண சொன்னால் க்ரியேட் நியூஸ் ஒரு சிம்பிள் போட்டிருக்கும், ப்ளஸ் சிம்பிள் போட்டு. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ரேஷன் வந்து காட்டியிருக்கும். இதில் வந்து 3 தான், எங்களுக்கு 3 ரேஷன் தான் வந்து பேசிக்காக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த 16:9. இந்த ரேஷன் வந்து வீடியோஸ், அதாவது யூடியூப் வீடியோஸ் மற்றும் பேசிக்கலி வீடியோ செய்கிறதுக்கு வந்து இந்த 16:9 தான் அந்த ரேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால், அடுத்தது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இப்போ ஷார்ட் வீடியோ போடுறாங்க யூடியூப்பில். ஷார்ட் வீடியோவுக்கு வந்து இந்த 9:16 அந்த இன்ச் தான் பயன்படுத்துகிறாங்க. ஷார்ட் வீடியோவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட டிக்டாக் வீடியோஸ்க்கு வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து 1:1 அப்படி போட்டுருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு சொன்னால், இந்த 1:1 வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் போட்டோன்னு சொன்னால் அதுக்கு வந்து செய்கிறது தான் இந்த 1:1. பொதுவாகவே இந்த 3 தான் வந்து பயன்படுத்துகிறாங்க கூடுதலாகவே. ஸோ மற்றதெல்லாம் வந்து அதுக்கு ரிலேட்டடானது தான் வந்து இந்த 4:3 வந்து அந்த அதுவும் வந்தது வந்து இந்த 16:9 அதே தான். ஸோ மற்றதெல்லாம் அதே இதில் தான் போகுது. இந்த 3 தான் பேசிக்காக பொதுவாக எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இதை 3 மட்டும் தெரிஞ்சு கொண்டால் போதும். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ரேஷனை நீங்கள் வந்து நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ நாங்கள் இது வந்து யூடியூபுக்கான வீடியோன்றதால வந்து 16:9 அந்த ரேஷனை தான் வந்து நாங்கள் இப்போ தெரிவு செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தெரிவு செஞ்சு உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படியான இடத்துக்கு தான் வருவீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் ஏதாச்சும் அல்லன்னு சொன்னால் வீடியோ ஏதாச்சும் வந்து இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் இப்போ ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து Kinemaster கொடுத்துக்கிற ஃபோட்டோஸும் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் பிக்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த பிக்சர்ஸ் வந்து இதில் போடலாம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் வீடியோஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோஸை வந்து நீங்கள் இதில் வந்து இம்போர்ட் பண்ணலாம். இது வந்து ப்ரைமரி வீடியோ, அதாவது முதல் வீடியோன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லேயரில் வரக்கூடியது தான் வந்து இது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் லேயருக்கு என்னென்ன வரணுமோ, அதாவது உங்களோட ஃபஸ்ட் லேயருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வரணுமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடியோ வரணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற இடம் தான் இது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் வந்து நான் டவுன்லோட் பண்ண ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் உங்களுக்கு வந்து இப்போ ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு வீடியோ ஒன்றை நான் இப்போ வந்து ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீடியோ ஒன்றை இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஓகே பாருங்கள், நீங்கள் இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் அடையாளத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மறைஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரைமரி மீடியா வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எங்களுக்கு வந்து கட் பண்ணணும். அடுத்தது வந்து அடுத்தடுத்து உள்ள இதை பார்க்கலாம். இதில் மெயினாக ஆகிக்கிற வந்து மேலில் இருக்கிற அந்த 5 தான். அது 5 பேர்னு சொன்னால் மீடியா, ஆடியோ, ரெக்கார்டிங் இருக்குது, லேயர் இருக்குது. இது கொஞ்சம் தான் வந்து அதோடைய அந்த மெயின் பார்ட். ஸோ இந்த மெயின் பார்ட்டை வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த இதில் வந்து மீடியாவை செலக்ட் பண்ணி ஏதாச்சும் போட்டிங்க சொன்னால் அது வந்து உங்களோட ப்ரைமரி லேயரில் தான் வந்து ஆட் ஆகும். அதாவது ப்ரைமரி லேயர்னு சொன்னால் முதல் லேயர் அதில் தான் ஆட் ஆகும். இது வந்து ப்ரைமரி லேயர்.
நீங்கள் திருப்ப லேயரில் மாதிரி வேணும்னு சொன்னால், அதாவது நீங்கள் அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த லேயர் செக்ஷனில் போய் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். லேயர் செக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட அதில் 5 எங்களுக்கு இது கொடுத்துக்கிறாங்க: மீடியா, எஃபெக்ட், ஸ்டிக்கர், டெக்ஸ்ட், ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இந்த 5ஐயும் வச்சு உங்களுக்கு வந்து லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ லேயரில் வைக்கிற அந்த மீடியாவை செலக்ட் பண்ணி பார்ப்போம். மீடியா செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி உங்களோட அந்த ப்ரௌசருக்கு போகும். ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொன்னால் அப்லோட் பண்ணலாம். அதை அப்லோட் பண்ணால் எப்படி தெரியுதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணும்போது அந்த ப்ரைமரி வீடியோவுக்கு கீழே தான் வரும். ஏன்னா அது வந்து ஒரு லேயர்ஸ் ஃபோட்டோ. ஸோ அதனால் அப்படி தான் வரும். இதை வந்து உங்களுக்கு வந்து அந்த அரோ மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நிறுத்திங்கன்னு சொன்னால் பெருசு சிறுசாக்கி பண்ணலாம். அடுத்தது வந்து மேலே இருக்கிற அந்த வளைஞ்ச அந்த அரோ மார்க் நீங்கள் அதை கிளிக் பண்ண சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸோ அல்லது அந்த வீடியோவோ உங்களுக்கு வந்து அங்கிட்டு மாற்றிக்கொள்ளலாம். அதாவது சைடுக்கு வேணும்னு சைடுக்கு மாற்றிக்கொள்ளலாம், அதாவது ரொட்டேட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். அடுத்து வந்து லேயர்ஸ் இருக்கிற வந்து எஃபெக்ட். ஸோ நாங்கள் இப்போ வந்து எஃபெக்டை பார்ப்போம். எஃபெக்டை கிளிக் பண்ணால் பேசிக்காக அவங்க வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எஃபெக்ட் வேணும்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் பேசிக்காக பார்ப்போம் என்னென்னு சொல்லி. ஸோ இது வந்து பேசிக்காக அவங்க வந்து கொடுத்துக்கிறாங்க எங்களுக்கு வந்து இந்த பிளர் இது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஃபோட்டோஸில் ஏதாச்சும் இருந்துச்சு சொன்னால், அதாவது வீடியோஸ் ஏதாச்சும் நீங்கள் பிளர் பண்ணணும்னு சொன்னால் இதை வச்சு உங்களுக்கு வந்து பிளர் பண்ணிக்கலாம். அதையும் வந்து எங்களுக்கு வந்து க்ரோப் பண்ணி உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கொள்ளலாம் அதையும். அடுத்தது வந்து லேயர்ஸில் வந்து எங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துக்கிறாங்க. அதை வந்து டிஃபால்ட்டை வந்து ஸ்டிக்கர் கொஞ்சம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வச்சு எங்களுக்கு வந்து வீடியோஸை வந்து அழகாக ஸ்டிக்கர் வச்சு உங்களுக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஸ்டிக்கரில் இருக்கு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். டவுன்லோட் பண்ணுறதை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேசிக்காக வந்து சொல்லி தரது தான். ஸோ அதனால் பேசிக் இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருந்தால் போதும். ஸோ அடுத்தது இருக்கிற வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட் போடணும்னு சொன்னால் இதில் போய் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதை டெக்ஸ்ட் பண்ணதை வந்து உங்களுக்கு வந்து இந்த அரோ மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து பெருசாக்கி சிறுசாக்க முடியும். அடுத்தது வந்து அந்த ரொட்டேட் டெக்ஷனை வச்சு உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல போய் வந்து செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அந்த ஃபியூச்சர் வந்து இதில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது 4வது இருக்கிற வந்து ஹேண்ட் ரைட்டிங். ஸோ நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சொன்னால் பென்சிலால் ஏதாச்சும் ஒரு கட்டம் வரையணும்னு சொன்னால் இல்லை ஒரு வட்டம் வரையணும்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு வரைஞ்சிக்கொள்ளலாம். அதாவது ப்ரெஷ் நீங்கள் ஒரு சித்திரம் வரையணும்னு சொன்னால் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் சித்திரம் வரைவீங்க. ஸோ இதுலேயும் பெயிண்டில் மாதிரி தான். பெயிண்டில் நீங்கள் எப்படி ஒரு சித்திரம் வரையும் போது அந்த ப்ரெஷ் எடுத்து நீங்கள் வந்து வரைவீங்களோ. ஸோ இப்போ அடுத்தது வந்து நடுவில் இருக்கிற அந்த கேமரா ஐக்கான். அந்த கேமரா ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணால் வந்து இதில் வந்து 2 ஐக்கன் கேட்கும். அதாவது அவங்களோட ஏதாச்சும் கேமரா கோட் இருக்குன்னு சொன்னால் அதில் வச்சு உங்களுக்கு வந்து கேமரா கோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட் ஆகிற அந்த கேமரா வச்சு உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆடியோ வச்சு உங்களுக்கு வந்து மியூசிக்கை நீங்கள் ஏதாச்சும் உங்களோட வீடியோவுக்கு வந்து ஏதாச்சும் மியூசிக் ஏதாச்சும் நீங்கள் போட்டோன்னு சொன்னால் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான உங்களோட ஃபோல்டரில் இருக்கிற எல்லா மியூசிக்கும் இங்கே வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய அந்த மியூசிக்கை நீங்கள் சர்ச் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இதை ஆட் பண்ணணும்னு சொன்னால் அந்த அதில் இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை நான் வந்து கிளிக் பண்ணால் போதும் வந்து இது வந்து இங்கே ஆட் ஆயிரும். அடுத்தது வந்து இந்த ரெக்கார்டிங் சொன்னால் நீங்கள் வாய்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறேன்னு சொன்னால் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுற சேனல்கள். இந்த சேனலில் வந்து இப்படி தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது. வீடியோவை முன்னுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க இதை வச்சு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பேசிக்காக வந்து இவ்வளோ தான் வந்து Kinemasterல வந்து நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்க வேண்டும். ஸோ இதை உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருந்தேன்னு சொன்னால் மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணும் போது அதை எப்படி எந்தெந்த நேரத்தில் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எங்களோட சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது மாதிரியான உங்களுக்கு இந்த எடிட்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தினம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி இந்த எடிட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு திரும்ப வேணும்னு சொன்னால் எங்களோட சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணும் போது பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து SD கோலத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை SD வந்து இருக்குது, ஃபுல் HD இருக்குது, ஹை குவாலிட்டி SD இருக்குது. உங்களுக்கு எதில் வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஹை குவாலிட்டியாக வந்து இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேயா? ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் எடுத்ததுக்கப்புறம் வந்து இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்து தான் நீங்கள் வருவீங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்று மம்ஹர். பாய்.